14 14. ஹலோ விஜய் கார்மெண்ட்ஸ். நான் விஆர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன்ப்பா. சார் சொல்லுங்க சார். சரக்கு வந்துருச்சா? அனுப்பி என்ன பிரயோஜனப்பா? நான் கேட்டது ஒண்ணு, நீங்க அனுப்புனது ஒண்ணு. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, நீங்க அனுப்புனது 44, நான் கேட்டதோ 42. இந்த மாதிரி சரக்கு அனுப்புனீங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்றதுப்பா? இல்ல சார் 42 தான். ஒரு நிமிஷம் இருக்கு சார். இல்ல சார் 42 தான் சார் அனுப்பிச்சிருக்கோம். அப்ப நான் போய் சொல்றேனா? நீ ஏன் நேர்ல வந்து பாருப்பா. சரி சார். என்னாச்சு அக்கா, இது விஆர் கார்மெண்ட்ஸ்க்கு 42 சைஸ் தானே அனுப்பிச்சோம். 44 சொல்றாரு. அந்த விஆர் கார்மெண்ட்ஸ்க்கு லேபிள் ஒட்டி அனுப்பிச்சது நம்ம குமார் தான். சரியா போச்சு போங்க. அவன் என்ன கண்ணா பிள்ளான்னு கொடுத்து காத்துறான். நேரா போனா தான் பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். வா, குமாரையும் கூட்டிட்டு போலாம். நீ கட்டிட்டு இந்த புடவை கழுதுக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. சரி, அசல் சிம்ரா மாதிரி இருக்கு. நீங்க இன்னொரு தடவை சரி. வாங்க அந்த விஆர் கார்மெண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? நேற்று 42 சைஸ் ஆட்டா அனுப்பணும்ல, அதுல ஏதோ பிரச்சனை சொல்லி போன் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டான். வாங்க என்னன்னு போய் பார்த்து வந்துடலாம். அந்த ஆள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பெருசாகிடுவான். நான் வரல. நான் வந்தா டென்ஷன் ஆயிடுவேன். வேணாம், நீங்களே போயிட்டு வாங்க. என்னண்ணே அவன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றான். வாங்க போய் பார்த்து வந்துருவோம். சரி, அதான் நீங்க 2 பேரும் போறீங்களா? அப்புறம் நான் இதுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது வந்து எனக்கு ரிப்போர்ட் எழுதி கொடு. ஓகேவா? போஸ், ஏன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்ட? நீ வா, நம்ம போலாம். பரவாயில்லையே, அழகர் குலத்துக்காரன் ரொம்பவே தேறிட்டான். நம்ம வடிவடை நகையை கரெக்ட் பண்ண மாதிரி இவன் இந்த லேடியை கரெக்ட் பண்ணல. என்னங்க பாட்டி? ஏன் சரம் இவ்வளவு அழகா லட்சணமா அம்சமா வெத்தலை படிச்சு கொடுக்க நீ எங்க கத்துக்கிட்ட? இதுல என்ன கத்துக்கிறதுக்கு இருக்கு? எல்லாம் ஒரு குத்து மதிப்பாதான். அதுல பாரு, நானும் 35 வருஷமா வெத்தலை பாக்கு போடுறேன். ஏதோ கொஞ்சம் ஒரு சுண்ணாம்பு குறைஞ்சிடும், ஒரு வெத்தலை கூடிடும். ஆனா கொஞ்சம் பாக்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏதோ கொஞ்சம் கூட ஆகி எல்லாம் வாயெல்லாம் புண்ணு ஆகி கொத 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 கொதன்னு ஆகிடும். போய நீ எந்த குறையும் இல்லாம நல்ல அம்சமா வெத்தலை படிச்சு கொடுக்குற இல்லையா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? இப்போ சமைக்கும் போது எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு புளி போடணும்னு கண்ணால பார்த்து முடிவு பண்றது இல்லையா? இதுவும் அப்படிதான். இவ்வளவு சூட்டிக்கையும் ஒரு பொறுமையானவளும் ஒரு வீட்டுக்கு மருமகள் அமைஞ்சிருக்கான்னா அது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? நாய் கையில தேங்காய் கிடைச்ச மாதிரி ராசன் கையில நீ வந்து கிடைச்சிருக்க. அவ உன்னை தேங்காய் மாதிரி நினைச்சு உருட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பாட்டி நீங்க? பாட்டி, அத்தை வராங்க. எம்மாடி, கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி அவ பேச்ச எடுத்த உடனே வந்துட்டா பத்தியா? அதுதான் பாட்டி. அப்பா. என்ன இப்ப 10 அடுப்புக்கு நீ விறகு வெட்டி முடிச்சிட்டா? இதோ பக்கத்தெருவுல மக வீடு. அப்படி போய் எட்டு பார்த்து தானே வந்த. நீ என்னத்த இப்ப வெட்டி முடிச்சிட்டா? வெட்டி முடிச்சிட்டு வரல, தோச்சு கிழிச்சிட்டு வர. கொஞ்சம் சும்மா இருக்கே கலவி. எதுக்கு நீ கோவப்படுற? யார் துணியை கிழிச்சா? எதுக்கு கிழிச்சா? கிழிக்க முடியலன்னா எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த போண்டா மூஞ்சி பையன் வாய கிழிச்சிட்டு வந்திருந்தேன்னா என் மனசுக்கு ஆறி இருக்கும். முடியாம போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், காலம் இப்படியே போயிடாது. எப்பவாது என்கிட்ட மாட்டாமலா போயிடுவான். அன்னைக்கு இருக்கு பாரு அவளுக்கு. என்னத்த? என்ன பிரச்சனை? ஏன் ராசம் யாரை இப்படி கோமாத்துட்டுற? என்ன பிரச்சனை? நம்ம நிர்மலாவுக்குன்னு ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரு. அதான் அருமை புருஷன். அந்த புருஷனை பெத்த புண்ணாக்கு ஒருத்தர் இருக்கார்ல, சம்மந்தின்னு, அந்த வழங்கா மூஞ்சி பையல தான் சொல்றேன். அந்த ஆளு ஒண்ணு என்ன பண்ணாரு? இத பார்க்கல, அந்த படுபாவி பையன் நிர்மலாவை கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துறான். அதை எடு, இதை எடு, அங்க வையி, இங்க வையி, வெந்நீரை போடு, வெள்ளாவி வையி, துணி எடுத்து போடு, அப்படி இப்படின்னு சொல்லி 1000 வேற சொல்றான். என் மகன் ஒத்த புள்ள, அதுவும் புள்ள தச்சியா இருந்துகிட்டு அத்தனை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அட பாவி, அந்த கூறுகட்ட பையன் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அறிவு இருந்தா அந்த கேட்ட பையன் அவன் ட்ரௌசரையும் பனியனையும் மருமகிட்ட கொடுத்து துவைக்க சொல்லுவானா? அவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்க
அத்தை, அவர் வயசானவரு, அதுவும் ஆம்பளை. பொம்பளைங்களுக்கு வர கஷ்டங்கள் என்னன்னு தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி நிலைமையில நிர்மலா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க எடுத்து சொன்னீங்களா? நான் சொல்லாம இருப்பேனா? நான் சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் உடம்பு இலக்கம் கொடுத்து பிரசவம் ஈஸியா நடக்குமா. அடியாத்தே, அவன் அந்த அளவுக்கு பேசுறானா? என்னவோ இடுப்பு எலும்பெல்லாம் விலைக்கு கொடுத்து ஈஸியா டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு என்கிட்டயே விளக்கம் சொல்றான் அந்த எடுபட்ட பையன். சம்பந்தி அம்மா கிட்ட பேசுற பேச்சா அது? என்ன இருந்தாலும் சந்தோஷ பயலுக்கு அப்ப இல்லையா? அவன் அப்படித்தான் பேசுவான். பொண்ணை கட்டி கொடுத்துட்டா கிளவி. இல்லன்னா நான் போடுற போடுல அவன் துண்டை காணும் துணியை காணும் சொல்லிட்டு ஓட மாட்டாம. என்ன கிளவி, நானே நொந்து போய் பேசிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்காது? அது இல்ல ராசா, நீ 3 புள்ள பெத்தவன். உன்கிட்ட வந்து புள்ள பறத பத்தியும் புள்ளத்தாச்சுக்கு எப்படி வேலை செய்யணுங்கிறத பத்தி இவ்வளவு விலாவரியா பேசிட்டானே, அவனை எந்த கணக்குல சேர்க்குது? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனை காணாம போனவன் லிஸ்ட்ல சேர்க்கிற மாதிரி அவனை எதை பண்ணணும். அம்மா, அட, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நிர்மலா பாவமாச்சேன்னு அவளை ஒதுங்க சொல்லிட்டு அந்த நாசமா போறவன் துணி எல்லாம் நான் தான் தோச்சேன்னு சொன்னேன்ல, அதான் கையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது, கிருகிருன்னு வருதுமா. அத்தை, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெறும் கை கால் வலிதான். இல்ல, கை கொடுங்க. வலிக்குதுமா. ரொம்ப வலிக்குதா? ஏன் ராசா, நான் உன்னை கேட்டா கோவிச்சுக்க மாட்டியே? அது மாமனாரு மருமகளை வேலை செய்ய சொன்னதுக்கே இவ்வளவு கோபப்பட்டுக்கிறிய நீ. மருமகளை கை கால அமுக்கி விட சொல்றதும் என்ன வச்சு விட சொல்ற மாமியா மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க உனக்கு தெரியுமா? என்ன கிழவி, நீ வேற உன் பங்குக்கு என்ன நக்கல் பண்றியா? மாமியாருக்கு மருமக தேய்ச்சி விடுறதுக்கும் மாமனாருக்கு மருமக தேய்ச்சி விடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது கூட தெரியாத கூமுட்டையா நீ? சரி, சரோ, வேணாமா, விடுமா. அத்தை, நீ தேய்ச்சி விடுறது கூட வம்பு பண்ணி குசும்பு பண்ற பொம்பளை இது. என்ன பாட்டி நீங்க இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை எவ்வளவு நொந்து போய் வந்திருக்காங்க. நீங்க சும்மா இருங்க அத்தை, நான் தேய்ச்சி விடுறேன். சிவராமா, இதெல்லாம் போஸ் வரல பேக்கேஜ்லேயே அனுப்பிடணும். அவன் வந்துட்டான்னா அப்புறம் பெரிய இது மாதிரி பியூ பண்ணிக்குவான். அதனால இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது உன்னோட பொறுப்பு. சரி மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க கார்மெண்ட்ஸ் பக்கம் இது வரைக்கும் கார்மெண்ட்ஸுக்கு வந்தது இல்ல. ஆமா. என் ஆபீஸ் வேலை முடிஞ்சு போச்சு. அதான் கார்மெண்ட்ஸுக்கு வந்து உன்னோட கமாண்டிங் பவர் பார்க்க வந்தேன். சும்மா கலக்கிட மாட்டேன். அது தெரியும்டா, ரொம்ப பெருமைப்படாத. ஆமா, கார்மெண்ட்ஸோட பார்ட்னர் எங்க? யாரு? அதான்டா அந்த போஸ் பையா. அவனா? அவன் அந்த அக்காவோட சேர்ந்து வெளியே போயிருக்கான். அக்காவா? ஆமா. அது யாரா அது? அதான் இங்க ஒரு பொம்பளை வேலை செஞ்சு பண்ணல, ஓஹோ, அவ கூட சேர்ந்து ஜாலியா வெளியே போயிருக்கான். சரி சரி. மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட் மாப்பிள்ள. என்னடா? நம்மளை விட போஸ் திறமைசாலியா? ஐ, ரொம்ப சிக்கலான கேள்வியில கேட்ட பதில் தெரிஞ்சா கூட ஒத்துக்க முடியாது. ஏன்? அது சும்மா ஒரு பிலிம் கேட்டா. அப்படியா? ஆமா. போஸ் தொழில திறமைசாலின்னு ஒத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? கரெக்டா சொன்னடா. என்ன முட்டாளே? நீ சொன்னது சரின்னு சொன்னடா. அதான பார்த்தேன். சிவராமா, ஒரு விஷயத்தை நல்லா கவனி, அதுலயே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இப்ப இது கார்மெண்ட் பிசினஸ், சட்ட துணி வியாபாரம். அப்ப எப்படி இருக்கு நாடு? என்ன மாதிரியும் கோபி மாதிரியும் சும்மா டீ ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்கும். நான் எப்படி மாப்ள? சரி, ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பார்த்து எத்தனை பொண்ணுங்க பாராட்டிருக்காங்க தெரியுமா? அப்படியே சொல்றேன். வடிவடி நகைக்கு கூட என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி, அதை விட அப்புறம் சொல்றேன். பாக்குறவங்க பாராட்டுற மாதிரியும் பார்க்காதவங்க பார்க்க தூண்டுற மாதிரியும் ட்ரெஸ் பண்ணும். அப்படியே சொல்றேன். ஆனா அந்த பையன் போச பாரு, அவன் சட்டையும் ஆடையும் டைட்டா ஒரு சட்டை போட்டிருப்பான், அதுல பொருந்தாம முக்காக்கையும் மடிச்சு விட்டுருப்பான். இந்த ப்ளூ கலர்ல ஒரு சட்டை போட்டிருப்பான், அதை விடவே மாட்டான். அவனை பத்தி நான் சொல்லணும்னா
அசப்புல கிராமத்து திருவிழால கரகாட்டம் ஆடுறவள கரெக்ட் பண்ண உள்ளூர் மைனர் ஒருத்தர் வராம பாரு அவன மாதிரியே இருப்பான். நான் எப்பரா இருக்கேன் சொல்றேன் பார்க்கலாம். ரொம்ப டேய் சும்மா சொல்றா. இல்ல ஃபீல் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்லு. மாப்ள இந்த கோயில் திருவிழா வசூல் பண்ணி அத கையாடல் பண்ணிட்டு கையும் களவமா மாட்டிக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துல கைய கட்டிக்கிட்டு சும்மா திரு திருன்னு முடிப்பான் பாரு கோயில் ட்ரெஸ் அவன மாதிரி இருக்கு. நான் எப்படி அவசரப்படாத என்ன மிட்டாயை கொடுக்குறீங்க உரிமையா சொல்றது. இதுக்கும் திருவிழா தானே உதாரணம். அதாவது திருவிழாவில இந்த பஞ்சு மட்டை விற்கிறதுக்கும் கொடராட்டம் சுத்துறதுக்குன்னு ஆடு வராங்க பாரு அந்த கோஷி ஆடு மாதிரி இருக்கானே நீ. டேய் இவன் வேணும்னா நம்ம 2 பேரையும் மதிப்பு குறைச்சு போறான்டா. இவன் மட்டும் எப்படி இருக்கா திருவிழால மூளையில உட்கார்ந்து 3 சீட்டு போடுவாங்க பாரு அவங்கள மாதிரியே இருக்கா. அப்படியே அந்த பாடு வச்சிருக்கேன். போஸோட தொழில் திறமை பத்தி பேச ஆரம்பிச்சு தசை மாறி போயிட்டு போஸ பத்தி நான் சொல்றேன். போஸ் ஒரு வேஸ்ட் பையன் வந்து அக்காவை கரெக்ட் பண்ணிட்டு பாவனை பண்ணிட்டு சும்மா கோபியா மாத்தி. டேய் குமார் எனக்கு ஒரு யோசனைடா. உனக்குமா சொல்லு. டேய் தனம் நம்ம வீட்டுல கோச்சிக்கிட்டு லீலா வீட்டுக்கு போயிட்டால அது கோபி கிட்ட போஸ் சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்லிட்டான். அருமையான யோசனை. ஆனா கேட்டதுமே கோபிக்கு டென்ஷன் வர மாதிரி டெவலப் பண்ணி சொல்லணும். டேய் கோபிக்கு எஸ்டி போட்டு பேசினா பல லாங்குவேஜ்ல திட்டு வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்டா. ஜெயா ஆமாடா நான் ஒரு நாள் சூரத்துக்கு கால் போட்டு கண்டபடி திட்டுட்டானுங்க என்ன. நீ கண்ணாடி காட்டிட்டு டைப் பண்ணிருப்ப. இல்லடா நான் நம்பர் சரியா தான் போட்டேன். அப்பயே மிஸ் ஆச்சு. இருமாப்ல போன் அடிக்க பாத்துட்டு வரேன். என்ன மாப்ள இங்க யார் சூப்பர்வைசர்? நீதான் மாப்ள. அப்போ ஃபாலோ பண்ணு. ஹலோ விஜய் கார்மெண்ட் சூப்பர்வைசர் குமார் ஹியர். மே ஐ நோ ஹூ இஸ் ஆன் தி லைன்? அண்ணே நான் கோபி பேசுறேனே. கோபி நீயா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ போயிட்டு இருக்கு. வீட்டுல எப்படின்னா இருக்காங்க? இருக்காங்க. என்னண்ணே? இல்ல கோபி அந்த தனம் இல்ல அது கோச்சிக்கிட்டு லீலா வீட்டுக்கு போயிடுச்சு. தனனியா? ஏண்ணே என்ன ஆச்சு? என்ன மாமா ஆச்சுன்னு கேள்றா கோபி. ஓ மாமா என்ன மாமா தனன் ஏன் கோச்சிட்டு போனாங்க? நீங்க யாராவது ஏதாவது சொன்னீங்களா? என்ன கோபி தனத்தை நம்ம வீட்டுல யாராவது ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அவதான் எங்களை கண்டபடி திட்டுறா குத்தி காமிக்கிறா. அது மட்டும் இல்ல சிவராமனா காரி துப்பிட்டான். சிவராம மாமாவையா? ஏன்? அவன் கருப்பா இருக்கிறானா. என்ன மாமா உளறீங்க? டேய் நீ தானே வளர்ற. நான் மாமா இல்ல அண்ணன். யாராவது ஒருத்தர் லைன்ல பேச சொல்ல மாட்டீங்களா? என்னடா பண்ண சொல்லு கோபி? ஏதோ உங்ககிட்ட பேசணுங்க ஆரம்பத்துல அப்படி பேசிட்டோம். தனம் இருக்காளே அவ ரொம்ப மோசமான பொருடா. அப்பாவே மறைக்கிறானா பாரு. அப்பாவையா? ஏதோ பெரியவர் அட்வைஸ் பண்றாரு. அவர் மாதிரியே வாயை வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து கிளர் பண்ணிருக்காடா. இது ரொம்ப ஓவர். ஆமாண்டா வயசான மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணலாமா? ரொம்ப ஓவர் தான்டா. நான் அதான் சொல்லல. கணவனைய பத்தி இப்ப நீங்க சொல்றீங்களா அதுதான் ரொம்ப ஓவர் சொன்னேன். கணவனி நிச்சயமா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அட போடா இவ்வளவு பண்ணனால்தான் பிரச்சனை முத்தி போய் அது பல விதமா பெருசாயி இப்ப ரவி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கா. அங்க நம்ம ஃபேமிலியை பத்தி கண்டபடி போட்டு கொடுத்துருக்கா. முதல்ல போன போசன் கொடுங்க. போஸ் அண்ணனா? அவர் வெளியே போயிட்டா இருப்பா. எங்க போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அவனும் நீ அக்கா அக்கான்னு சொல்லுவியா அந்த தாண்டப்பா 2 பேரும் சேர்ந்து ஏதோ 100 நிமிஷம் போயிருப்பாங்க. சும்மா லூஸ் தனமா உளறாதீங்க. சரி சினிமாவுக்கு போற அஷ்டலட்சுமி கோயிலுக்கோ பீச்சுக்கோ போயிருப்பாங்கன்னு வச்சுக்க. முதல்ல போன வைக்கிறீங்களா? இருந்தாலும் கோப்பி நான் சொல்றேன். என்ன வச்சுடா. ஹலோ ரவி சூரத் இருந்து நான் கோபி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? தெரியும் தெரியும். ஆமா எப்படி இருக்கீங்க? சூரத்துல லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. சாதாரண ஆளா நீங்க கில்லாடியாச்சு. யார யார எப்படி யூஸ் பண்ணணும் வேலை வாங்கணும்னு தெரிஞ்சு பிசினஸ் புலியால மாறிட்டு வரீங்க. கில்லாடி நீங்க.
என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ரவி ஒரு மாதிரியா பேசுறீங்க? தப்பாலாம் சொல்லல. நானும் 20 வயசுல இருந்து அது இதுன்னு தொழில் பண்ணிக்கிட்டு தான் வரேன். ஆனா ஓரளவுக்கு மேல வர முடியல. ஆனா நீங்க கார்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சு இப்ப சூரத் வரைக்கும் உங்க பிசினஸ கொண்டு வந்திருக்கீங்கன்னா அப்ப உங்க திறமை தானே. அததான் பாராட்டுனேன். சரி, என்ன திடுதிப்பு நீங்க போன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுல ரவி, தனனி அங்க வந்திருக்காங்களா? ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனை போல. தனனி சண்டை போட்டு அங்க வந்திருக்காங்களா? அது என்னன்னு தெரியல. நான் அது கோபி, அவங்க ரொம்ப பாவம். எவ்வளவுதான் சிரமத்தை தாங்குவாங்க. நல்லா தாங்க மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. ஏன் ரவி? கோபி, இதுல நான் 3வது மனுஷன் மாதிரி தான். ஆனா ஒரு பக்கம் தானே நீ என் ஒய்ஃபுக்கு அக்கா, இன்னொரு பக்கம் உங்க ஒய்ஃபுக்கும் அக்கா தானே. நீங்களும் நானும் சகலிங்க தானே. ரவி, என்னை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. மேட்ரு என்னங்கறத மட்டும் சொல்லுங்க. மேட்ரு என்ன மேட்ரு? எல்லாம் டார்ச்சர் தான். புதுசா வந்த மருமகளை புகுந்த வீட்டுல போட்டு பந்தாடுவாங்களே, அந்த மாதிரி உங்க வீட்டாளுங்க பண்ணலாமா? தானே நீ பாவம், அவங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க? தானே நீ எதுக்காக உங்க வீட்டுல வந்து தங்கணும்? அவங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல உங்க வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க? ரோஸுக்கு பத்திய சாப்பாடு வேணும். உங்க வசதிக்காக தான் அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லி அவங்கள நல்லா கவனிச்சுக்க சொல்லணும்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு அபராணியே இருக்கிறதுனால ஆளுக்கு நெருக்கடி கொடுத்தா யாருக்கு தான் கோவம் வராது? அதுலயும் தானே நீ கட்டி போட்டாதான் பசுமாடு, அவுத்து விட்டா காளமாடு மாதிரி முட்டி தள்ளிடுவாங்கல்ல. சும்மா விட்டுருவாங்களா என்ன? ரவி, தயவு செஞ்சு தன நீ எங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஏன் வந்தாங்க? அப்படி என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. என்ன கோபி, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்ற மாதிரில இருக்கு. இவ்வளவு நேரம் நான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இருக்கு, இவ்வளவு நேரமும் இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் சொன்னீங்க. அதுவும் ஒரு கதை சொல்ற மாதிரி தான் சொன்னீங்க. இங்க பாருங்க ரவி, என்ன பிரச்சனைங்கிறத தெளிவா சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிரச்சனை என்ன? தானே இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க பிடிக்கல. காரணம் உங்க வீட்டு ஆளுங்க சரியில்லை, அவ்வளவுதான். இது எனக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களுக்கு தெளிவா தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு சுத்தி வளைச்சு எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன வேலை எத்தவங்க மாதிரியா தெரியுது? என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, தனனி இருந்தா போறோம். தனனியும் லீலாவும் இப்பதான் காய்கறி கடை வரலும் போயிருக்காங்க. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்க வீட்டு ஆளுங்க சிவராம, குமார், லட்சுமணன் இவங்க 3 பேரும் மோசமான முறையில. பாருங்க ரவி, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம். இதை நான் தேவையில்லாம உங்ககிட்ட நான் பேசி உங்க நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்புறமா போன் பண்றேன்.